வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏதாவது செய்தி வந்தால் அது பெரிய அளவுக்கு பேசப்படும். ஏன்னா இன்றைக்கி பிரதானமான இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான திமுகவை ஒரு சுரண்டல் குடும்பம்னு அவர் சொன்னதுனால எல்லாருடைய கவனமும் அவர்கிட்ட போகுது. அவர் தோற்று போயிடுவாரா, நிற்பாரா, நிற்க மாட்டாரா, இவரை பற்றியான விவாதங்கள் தொடர்ந்து நடத்துக்குது. திருமாவளவன் பேசினாலும் விஜய் அவர்களை பற்றி பேசுவார். உதயநிதி பேசினாலும் ஒரு பிளேடை எடுத்துக்கொண்டு ஆலமரத்தை அசைத்து பார்க்கிறார்கள்னு பேசுகிறாரு. முதலமைச்சர் கட்சி ஆரம்பிக்கிறவன்லான்னு சொல்லிட்டு ஒருமையில் பேசுகிறார். நீங்களே சொல்லுங்கள், ஒருமையில் பேசுகிறது நல்லதா அப்படின்ட்டு நம்ம நிறையா கேட்டிருந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக அதனுடைய மிஷினரியை வேகப்படுத்திகிட்டு இருக்கு. திமுக பலம் வாய்ந்த கட்சி தான், இப்போவும் அதில் மாற்று கருத்து இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் பற்றிய எந்த செய்தி வந்தாலும் அது முக்கியத்துவம் தாங்க இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி காலாட்டிகிட்டே தூங்கணும்பாங்க. ஏன்னா இன்றைக்கி செய்தியில் டெய்லி உங்கள் பேர் வரணும், உங்களை ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும் மக்கள்கிட்ட. அப்போ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் நிறைய வந்துருச்சு இன்றைக்கி. அப்போ விஜய் முதல் நாள் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா வீட்டில் போய் தூங்கிடுவாருன்னு நினச்சாங்க. அடுத்து அவர் தீர்மானம் போட்டார். அப்போது ஒரு செய்தியாச்சு. அதுக்கப்புறம் சீமான் அவர்கள் அவரை பற்றி பேசியது, அது ஒரு 2 நாள் பெரிய அளவுக்கு வைரலாச்சு. அதுக்கப்புறம் 3ஆவது நாள் முதலமைச்சர் கரெக்டாக அதாவது சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சீமான் பேசுகிறாரு யாரே விஜயை பற்றி. அது பெருசாக போகுது. சனி நிகழமெலாம் லீவ் நாள் பெருசாக போகுது. ஞாயிற்றுக்கிழமை விஜய் பனையூரில் தீர்மானம் போடுறார். அப்போ அடுத்து விஜய் லைம் லைட்டுக்கு வந்துட்டார். திங்கட்கிழமை முதலமைச்சர் விஜயெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறவங்களாங்கிறாரு. அப்போ மீண்டும் விஜயை பற்றி பேசுகிறாங்க. அடுத்து திருமாவளவன் கொண்டு வருவார் இன்னொரு மேட்ரை. இப்படி தொடர்ச்சியாக டெய்லி ஏதோ ஒரு விஷயம் விஜய் பற்றி வந்துட்டு இப்போ அடங்கி இருக்குன்னு பார்த்தா இணையதளத்தில் தீயாய் பரவி கொண்டிருக்கிறது ஒரு வீடியோ. சின்ன விஷயந்தான், ஆனாலும் இன்றைக்கி அது பெரிய அளவுக்கு பகிரப்படுது. மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சார்பில் நடந்த இராணுவ வீரர்கள் நடந்த நிகழ்ச்சி. இராணுவ இங்கே இருக்கிறதுல சென்னையில் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இராணுவம், அங்கே அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு விஜய் வராரு. அந்த வீடியோ இப்போ பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்குது. எல்லோரும் கேட்கலாம், என்னங்க வீடியோ வைரல் ஆகுது, இதெல்லாம் ஒரு மேட்ரான்ட்டு. அதான் தொடர்ந்து சொல்கிற மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் புதுசாக வர ஒருவர், அவர் எந்த விஷயத்தை செய்தாலும் அது வைரலாக்கப்படும். அது அரசியல் இருக்கும். அதை பெரிய அளவுக்கு மக்கள் பார்ப்பாங்க. என்ன சொன்னார்? ஏன்னா இப்போ வந்த வீடியோ, முதல் வீடியோ என்னென்னா, அவர் இராணுவ வீரர்கள் அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடியவர்கள்ட்ட பேசுகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுடைய அம்மா அப்பா நிறைய பேர் அவர்கிட்டலாம் புகைப்படம் எடுத்துக்காங்க, அவர்கிட்ட கலந்துரையாடுறாங்க. இப்போ கலந்துரையாடுற வீடியோ இன்னும் வரல. அதாவது முதல்ல அவர் போகிறாரு, நிற்கிறாரு, இராணுவ வீரர்கள் அவருக்கு மரியாதை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடியவன்ட்ட கலந்துரை. இதுதான் செய்தி. இது இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குது. ஏற்கனவே நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி இப்போ என்ன சொல்கிறாங்க, அடுத்து இன்னும் 2-3 நாளில் அந்த நிலம் கொடுத்தவங்க 25 பேரை கௌரவிக்கிறார். அது ஒரு வீடியோ. இப்படி தொடர்ச்சியாக விஜய் அடுத்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற விஷயங்கள் வரும்போது அது மக்களால் பேசப்படும். இது ஓட்டா மாறுமான்னு கேட்டால் மறுபடியும் நம்ம தொடர்ந்து சொல்கிறவர், ஓட்டா மாறுமா இல்லையான்னு காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். நடிகருடைய கவர்ச்சியை மட்டும் நம்பி மக்கள் ஓட்டு போடுறதுக்கு தமிழக மக்கள் எப்போவோ தயாராக இல்லை. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எம்ஜிஆர் காலத்து முடிஞ்சு போச்சு. இவர் எதிலிருந்து வேறுபட்டிருக்கார்? தொடர்ந்து நம்ம சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி அவர் மிக மிக தைரியமான ஒரு முடிவு. அதாவது தமிழ்நாட்டில் இன்றைக்கி திமுகவை பகைச்சிக்கிட்டு நீங்கள் தொழிலே பண்ண முடியாது. நீங்கள் உங்கள் படம் எப்படி அடுத்த படம் ரிலீஸ் பண்ணுவீங்க? டெல்லியை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஏதோ பண்ண முடியுமா? 2 பேர் எதுக்குறாருன்னா அதுக்கு ஒரு துணிச்சல் வேணுங்க. அந்த துணிச்சல் இருக்குதுங்கிறோம். அந்த துணிச்சல் கூட பாராட்டாமல் உடனே திமுகவினர் திராவிட ஆட்சி நீங்கள் அப்படி பேசிட்டீங்க அப்படின்னா நம்ம அவங்கள பார்த்து சிரிக்கிறது தான் சொல்லணும். இதெல்லாம் தவறான காரியம். தொடர்ந்து நம்ம சொல்கிறது தான். திராவிட மாடல் ஆட்சி இப்போயும் வலிமையாக தான் இருக்குது. நம்ம ஒன்றும் நாளைக்கே வீட்டுக்கு போவாங்கன்னா நம்ம சொல்லலை. 2 கேள்வி தான் கேட்குறாங்க. அதுக்கு பதில் என்ன? நியாயமாக பேசுவோம். விஜய் அவர்கள் பாருங்கள், கஷ்டப்பட்டு ஒவ்வொரு படிப்படியாக முன்னுக்கு இந்த இடத்துல இருக்காருங்க. உதயநிதி என்னங்க பண்ணார்? டக்குன்னு வந்தார். ஸ்டாலினை சொல்கிறீங்களா கஷ்டப்பட்டார். உதயநிதி என்னங்க பண்ணார்? இதுக்கு பதிலே இல்லை. அவங்கக்கிட்ட கேட்டால் இல்லை அதெல்லாம் நாங்கள் அப்படின்னு சொன்னால், ஏங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். உதயநிதி அவர்களும் விஜய் அவர்களும், விஜய் உதயநிதியை விட எந்த விதத்தில் தாழ்ந்து போயிட்டார் விஜய் சொல்லுங்கள். அப்படிங்கும்போது ஒரு போட்டியாளராக வரும்போது அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு இது பேசுகிறது சரியா? முதல்ல நீங்கள் அவரை பேசவே மாட்டேன்னு சொன்னீங்க. இப்போ ஏன் தொடர்ந்து அவரை பற்றியே பேசுகிறீங்க? இந்த ஒரே ஒரு ஃபோட்டோ நீங்கள் நம்ம என்ன கேட்குறோம், இப்போ நம்ம திருமாவை விட்டுருங்க, திரும்ப பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த இராணுவ வீரர்கள்ட்ட விஜய் வர ஃபோட்டோ, இது ஏன் இவ்வளோ வேகமாக பரவுது? உடனே இவர் சொல்கிற மாதிரி தான் நம்ம பேர்னா சீமான் சொன்னார்ல, நடிகைகளுக்கெல்லாம் கூட்டம் கூடுது. கரெக்ட், அதான் சொல்கிறோம். நடிகைலாம் இயற்கையிலேயே மக்கள் பார்ப்பாங்க. இது ஓட்டா மாறும் நம்ம சொல்லலை. ஆனால் இயங்கிட்டு இருக்காங்கல்ல. இப்போ இந்த கட்சிக்காரங்களை தாண்டி வெகுஜன மக்கள் அடுத்து விஜய் என்ன பண்ண போகிறாரு? கட்சிக்காரங்க கேட்பாங்க, விஜய் என்ன பண்ண போகிறான்னு கேட்பாங்க. இராணுவ வீரர்கள் கூட்டத்தில் விஜய்க்கு என்ன வேலை? இவரையும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து கூப்பிட்றாங்க. அங்கே அவர் என்ன தான் பேசினார்?
இப்போ என்ன சொல்லுவாங்க அடுத்து பேசக்கூடிய விஷயம், இல்லைங்க நான் வந்து மக்களுக்கு சேவையாற்றணும்னு நினச்சி தான் இப்போ தான் ஒரு கட்சி ஆரம்பித்தேன், எனக்கு நிறைய சவால்கள்லாம் இருக்குது, இராணுவ வீரர்களுக்கு நான் எப்பயும் இந்திய நாடு நமக்கு முக்கியம், இது ஏதாவது பேசுவார் அவர். இந்த வீடியோ அப்போ வரும். அப்போ தொடர்ச்சியாக ஒருவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு அவர் வீட்டில் சும்மா முடங்கலை ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காருப்பா. இந்த சினிமா ஃபங்க்ஷனில் போய் அடுத்து ஷூட்டிங்கு போயிட்டாரு. இப்போ ஒரு வேளை ஷூட்டிங் போய் தான் என்ன சொல்லுவாங்க, பாருங்கள் பண்ணார், இது ஒரு ஷூட்டிங் அது ஒரு ஷூட்டிங், கரெக்டாக? இப்போ அடுத்து அவர் போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஏதாவது அறிவிச்சாருன்னா, பரந்தூர் விமான நிலையத்துக்கு ஒரு போராட்டம் எங்கள் கட்சிக்காரங்க சார்பா, நீங்கள் எல்லோரும் என்ன யோசிப்பீங்க, அவருக்கு கட்டமைப்பு இல்லை. அவங்க கட்டமைப்பை மேம்படுத்துவார். எல்லாம் புதுசாக கட்டமைப்போடைய வராங்க. திமுகவும் ஆரம்பித்த புதுசில் எடுத்தவொன்னே ஆட்சிக்கு வந்துட்டாங்களா? கஷ்டப்பட்டாங்கல்ல. தொடர்ந்து நம்ம தான் சொல்கிறோம், எடுத்தவொன்னெலாம் யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு யாருமே சொல்லலை. மக்கள் ஒரு அலை அடிக்கணுங்க, அலை அடிக்குங்க. உங்களுக்கு ரஜினி சொன்னதான் ஞாபகத்து வருது. போனதை சொன்னார்ல, 10% 5% வாங்கிட்டு முதல் எலெக்ஷனில் விஜய் இருந்தாருன்னா அவர் ஒரு வழி ஓரம் கட்டிடுவாங்க. அதெல்லாம் நமக்கு அந்த உடன்பாடெல்லாம் இல்லை. எடுத்த உடனே ஜெயிக்கணும். வந்த உடனே ஜெயிக்கிறீங்களான்னா அவன் எல்லோரும் வந்தவொடனே தான் ஜெயிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க, வந்தவொடனே ஜெயிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு நம்ம எதிர்கட்சியாக இருக்குன்னு யாராவது அரசியலுக்கு வராங்களா? எதிர்கட்சியாக இருந்தால் என்ன பண்ணுறீங்க? ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, இவர் நம்ம விஜயகாந்த் ஒரே ஒரு சீட்டு தான் வாங்கிட்டு உள்ளே போனார், எதுவும் பேச முடியல. ரெண்டாவது அவருடைய நிர்பந்தம் கூட்டணிக்கு போகிறாரு, அவங்க கட்சியிலேருந்து ஆள் இழுத்தீங்க. எதிர்கட்சியாக இருந்தால் உங்கள்கிட்ட ஆள் இழுத்துருவாங்க. எடுத்த உடனே அடிக்கணும். அந்த அடிக்கு என்ன வேணும்? மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி வேணும். இந்த ஆட்சி வரவே கூடாதுங்கிற கோபம் இருக்கணும். 96 வந்ததில் ஜெயலலிதா மேலே இருக்க கோபம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடரட்டும் இந்த பொற்காலம்னு திமுக சொன்னாங்க, அப்போ வந்த கோபம். ராஜீவ்காந்தி படுகொலையில் ஒரு பெரிய அலை அடித்தது. இந்த மாதிரி ஒரு அலை உருவாக்க விஜயால் முடியும்னு அவர் கட்சி நினைக்கிறாங்க. அவங்க கட்சி நினைக்கிறது நம்ம எப்படிங்க தப்பு சொல்கிறது? அவர் வருவார்னு நினைக்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், இல்லைங்க திமுக வந்து எதிரி யாருமே இல்லை, எதிரி இல்லாமல் ஒரு ஆட்சி இருக்கக்கூடாதுங்க, ஒரு ஆள் வரட்டுங்க பேசட்டுங்க. இதுக்கு போய் சில பேர் வந்து இல்லை நீங்கள் டக்குன்னு இங்கேருந்து அங்கே மாறுறீங்க, அங்கேருந்து இங்கே மாறுறீங்கன்னா என்னங்க திராவிட ஆட்சியே மோசம், திராவிட ஆட்சி மட்டும்தான் 100 ஆண்டுகள் வளர்க்கணும்னு சொல்கிறதுக்கு திமுக காரங்களா? பொதுமக்களாக இருந்து பாருங்கள், திமுக காரங்க அப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்க கொள்கையில் இருக்காங்க. அவங்க பேசுகிறதையும் நம்ம தப்பாலாம் சொல்லலை. நம்ம பேசும்போது இவ்வளோ வீடியோவில் பொறுமையாக நீங்கள் கேட்கும்போது நீங்கள் என்ன தான் நீங்கள் சொன்னாலும் உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வது என்னுடைய கடமை தான். உங்கள் விமர்சனங்களை ஏற்றுக்கணும். அதுதான் ஏன்னா நான் பேசும்போது என்ன நீங்கள் வந்து உங்கள் டைம் கொடுத்து பார்க்குறீங்க, அதனால் விமர்சனங்களை ஏற்றுக்குவோம், அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன், உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இராணுவ வீரர்கள் மத்தியில் விஜய் நிற்கிறது, அதுவும் ஒரு பேசும் பொருளாகத்தான் செய்யும். இப்போ அடுத்தவர் என்ன பேசினாருங்கிற விவாதம் எழும். இராணுவ வீரர்கள் மத்தியில் இவரை ஏன் இராணுவ வீரர்கள் எதுக்கு கூப்பிட்றாங்க? இந்திய இராணுவம் வந்து இவரை ஏன் கூப்பிட்றாங்க? ஒரு நடிகர் எல்லா நடிகரையும் கூப்பிடுறாங்களா? இந்த நடிகரை கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன? அது எந்த விழா, என்றைக்கு நடந்தது? இதெல்லாம் விவாதங்களாகும். இதெல்லாம் ஒரு விதத்தில் ஒரு மார்க்கெட்டிங் தானுங்க. மார்க்கெட்டிங் தானே எல்லாம். இன்றைக்கி எப்படி வந்து அரசின் திட்டங்களை வந்து நிறையா டிவியில் போடுறாங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், ஒரு தனி மனிதருக்கே அதுக்கெல்லாம் இன்ஸ்டாகிராம் பேஜ் தொடங்கி அவரை பின்னால் ஃபாலோவர்ஸ் நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல. அதனால் இராணுவ வீரர்கள்ட்ட இன்றைக்கி விஜய் அவர்கள் நிற்கிற இந்த வீடியோ பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்குது. இது விஜய் தரப்புக்கு நல்லதான். இந்த மாதிரி அடிக்கடி ஏதாவது நிகழ்ச்சிக்கு போகணும், பேசணும். ஏன்னா இப்போ பொலிட்டிக்கலாக பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏன் சொல்லிகிட்டு இருக்கோம்னா, இந்த பொலிட்டிக்கலாக ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இப்போ சொல்லக்கூடாது. கட்டமைப்பை மேம்படுத்தி தான் சொல்லணும். இப்போவே எடுத்து போராட்டம் ஆர்ப்பாட்டம்னா கட்டமைப்பு இல்லை. அந்த கட்டமைப்பை மேம்படுத்த வேலையை பண்ணணும். இஷ்யூ பேஸ்டில் நீங்கள் வந்து இப்போ டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கணும். குறைஞ்சபட்சம் இப்போ அறிக்கையாவது விடுவார். அப்போ அந்த அறிக்கை வெயிட்டாக விடணும். அடுத்த கோரிக்கை சும்மா சாதாரணமான அறிக்கை விடக்கூடாது. பக்காவாக புள்ளி உரத்தோடு ஒரு அறிக்கை வெளியிடணும். அப்போ அதற்கான தயாரிப்புகள் ஒரு பக்கம், கட்டமைப்பை மேம்படுத்துகிற தயார் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு தான் நடைபயணம் போகணும். இன்னும் இருக்கிறது 1.5 வருஷம்தான். அதனால் அது கவனமாக தான் செய்வார்னு நினைக்கிறோம். திமுகவும் சும்மாலாம் நம்ம குறைச்சலாம் மதிப்பில்லை, அவங்களும் பக்காவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து எல்லாரும் கேட்குறது என்னன்னா, எடப்பாடியும் விஜயும் ஒன்று சேருவாரா? நம்ம ஒரே விஷயம் தான் சொல்லுவோம், எடப்பாடியை முதலமைச்சராக விஜய் வரல. ஆனால் என்ன காலத்தின் கோலம்னா, கடைசி கட்டத்தில் எடப்பாடி முதலமைச்சராக வாய்ப்பில்லை, திமுக தான் வரப்போகுது. விஜயும் முதலமைச்சராக வாய்ப்பில்லை, ஏன்னா அவருக்கும் ஆதரவு பெருசாக இல்லைங்கும் போது இவர்களெல்லாம் ஒன்று சேருவார்கள். நாளைக்கு திமுக வந்தால் நம்ம கட்சியை ஒரு வழி பண்ணிடும்னு விஜய்க்கு தெரியும். அதுக்கு பரவாயில்ல, அதிமுக வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், முதல்ல எம்எல்ஏ உள்ளே போகலான்னு கூட அவர் நினைக்கலாம். இப்போதைக்கு நினைக்க மாட்டார். ஏன்னா இப்போ முதலமைச்சர் ஆகணுங்கிறார். காலம் தான் முடிவு செய்யும் கூட்டணியா இல்லையான்னு. அதனால் சில பேர் வந்து அது எப்படிங்க விஜய் வந்து எடப்பாடி ஆக்குவார், எடப்பாடி விஜய் ஆக்குவாருங்கிறாங்க. அப்படி நம்ம சொல்லவே இல்லை. அவங்க 2 பேர் அப்படி நினைக்கவும் மாட்டாங்க. காலம் கருதினால் தான் சொல்கிறோம். அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு தெரியலைங்க. கண்ணுமிக்கும் நேரத்தில் உலகத்தில் என்ன நடக்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.